வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி. போடிநாயக்கனூர், குறிப்பாக தேனி மாவட்ட மக்களினுடைய கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது போடிநாயக்கனூர்லேருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த ரயிலானது வாரம் 6 முறை இயங்குகிறது, சனிக்கிழமை தவிர. இந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு உள்ளபடியே மகிழ்ச்சி தான். ஆனால் இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. போடிநாயக்கனூரில் இருந்து காரைக்கால் வரைக்கும் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். அதுவும் தினசரி ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ட்ரெயின் திண்டுக்கல்லில் இருந்து காலையில் கிளம்பி திருச்சி வரைக்கும் ஒரு பயணிகள் ரயிலாக போயிட்டு அடுத்த 10 நிமிஷத்துலேயே மீண்டும் காரைக்காலுக்கு பயணிகள் ரயிலாக செல்கிறது. அந்த ஒரு ரயில் மட்டும்தான். ஆனால் 2 ரயில்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரயிலை போடிநாயக்கனூர் வரைக்கும் நீட்டிச்சாங்க அப்படின்னா உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ திண்டுக்கல்ல இருந்து 6 மணிக்கு மேலே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போடிநாயக்கனூரில் இருந்து கிளம்புச்சு அப்படின்னா அங்கேருந்து மதுரையில் இருந்து திண்டுக்கல் வந்துட்டு வழக்கமான நேரத்தில் மீண்டும் காரைக்காலுக்கு செல்லலாம். இப்படி செல்லக்கூடிய பட்சத்தில் தேனி மாவட்ட மக்களுக்கு திருச்சிக்கு காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின், காலையில் மதுரைக்கே ட்ரெயின் இல்லை, திருச்சிக்கே ட்ரெயின் கிடைக்கும் அப்படிங்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயம். திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி அப்படி செல்லும் பொழுது வேளாங்கண்ணி செல்லக்கூடிய பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது காரைக்காலுக்கு போனாலும் நம்ம நாகப்பட்டினத்தில் இறங்கி மாறிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி மாலை நேரத்தில் திருச்சி வரைக்கும் வரக்கூடிய பயணிகள் ரயில் மீண்டும் திண்டுக்கலுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா 8:55. அப்படி வரக்கூடிய ரயிலை அடுத்த 2 மணி நேரத்தில் போடிநாயக்கனூர் வரைக்கும் வந்து நிறுத்தினாங்க அப்படின்னா உள்ளபடியே மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். நைட்டு 12 மணிக்கு கூட போடிக்கு ட்ரெயின் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கும். இந்த நம்பிக்கை நிறைவேற வேணும் அப்படின்னா ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.